எங்க நம்ம பொண்ணு ஏமாந்துட போறாங்களோன்ட்டு பயத்துல வெளியே வந்து அழுதுட்டு உட்காந்துருக்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரானே பக்கத்துல வந்து உட்காந்து, என்னம்மா நீங்க, நான் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நீங்க தான் என்ன தைரியமா பாத்துக்கணும், நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றதா? இப்ப என்ன உங்களுக்கு, நான் ஷோவனோட பேச்சுல மயங்கி அவன் கிட்ட விழுந்துட்டேன்ட்டு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் உங்க பொண்ணு ஏமாந்துட மாட்டாமா. நான் உங்களை ஷோவான் உருவத்துல பாக்குறேன். நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அப்பா இல்லாம கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தான் ஷோவான் நேசிச்ச பொண்ணு இறந்ததால அவன் வாழ்க்கையை அப்படியே தனியாவே முடிச்சிடலாமன்ட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மறுபடியும் திரும்ப யாரையும் நேசிக்க மாட்டாமா. அப்படி நேசிச்சானா அவங்களை ஏமாத்திட்டு விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு சொன்னா ஹீரானோட அம்மா, உனக்கு பசங்களோட மனநிலை புரியாது ஹீரான், அவனுங்களோட புத்தி குரங்கு புத்தி மாதிரி. இந்த நாகரிக உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற சம்பிரதாயம்லாம் இந்த சொசைட்டி போட்டு வச்சிருக்க கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடெல்லாம் மீறாத மாதிரி ஏமாத்தி இல்லாத பொல்லாத தப்பு தண்டா எல்லாம் பண்ணிட்டு இந்த சொசைட்டில நல்லவங்கள மாதிரி அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் இந்த ஆம்பளைங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அப்படின்ட்டு கிடையாது, பட் முக்காவாசி பேர் அப்படிதான் ஹீரான். அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது. உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அப்பதான் உனக்கு அதெல்லாம் புரியும்ன்றாங்க. சரி, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அந்த பையன் நல்ல பையனா இருந்தாலுமே எதிர்காலத்துல மாறிட மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்மா? அப்போ நீங்க அப்பாவை பயந்து பயந்தா கல்யாணம் பண்ணீங்க? எல்லாமே ஒரு நம்பிக்கை தானமா. வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்படி பயத்துல ஆரம்பிக்க கூடாதுமா. ஷோவான் என்னைக்குமே என்ன கஷ்டப்படுத்திட மாட்டாமா, என்ன தனியா விட்டு போக மாட்டான். அதே மாதிரி தான் நானும். நான் இப்ப கேன்சர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாமா. அவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லல. இருந்தாலும் எனக்கும் ஆசை தான் இந்த நேரத்துல அவன் என் கூட இருக்கணும்ட்டு. ஆனா ஒருவேளை நான் குணமாகாம செத்துட்டேனா அவன் உடஞ்சிடுவாமா. அதனாலதான் நான் அவன் கிட்ட சொல்லன்றாங்க. இதையெல்லாம் கேட்கிற ஹீரோனோட அம்மா, என்னோட பொண்ணு இவ்வளவு மெச்சூர்டா வளர்ந்துட்டாளா? நான் இன்னும் உன்னை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு விஷயங்களை யோசிச்சுதான் நீ அவனை காதலிக்கிறியா? சரி, அதெல்லாம் விடு ஹீரான். இப்போ எனக்கு நீ உன் மனசுல நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, நம்ம செத்துருவோமோ அப்படின்ற நெகட்டிவ் தாட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா குணமாகி அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசு. நீ என்ன பேசுறது, நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன்றாங்க. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? சரி ஓகே, அப்ப நீங்களும் எனக்காக ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி எனக்கு கம்ப்ளீட்டா குணமடைஞ்சோன்னு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுமாமா, எனக்காக இது பண்றீங்களான்றாங்க. எல்லா ஆம்பளைங்களுமே நம்மளோட வாழ்க்கையில கஷ்டப்படுத்துறதுக்காக தான் வராங்கன்ட்டு இல்லம்மா. ஒரு சில ஆம்பளைங்க நமக்காகவேன்னு பிறந்திருப்பாங்கம்மா. அப்படி எனக்காகவே பிறந்தவன் தான் ஷோவான்னு சொல்லி எமோஷனலா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரானோட அம்மா ஹீரானை கட்டி பிடிச்சி, என்னோட பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணு இல்ல, நல்லா வளர்ந்துட்டா, நீ சீக்கிரமா குணமடைஞ்சு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க.